அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் போன ஜூலை மாதத்துலேருந்து மாத பலன்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். போன மாதம் நல்ல வரவேற்பும் ஆதரவும் தந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றிகள். அதே போல் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நான் வேண்டி கேட்டுக்க. இன்றைக்கி நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், வியூவர்ஸ்க்கு ஆகட்டும் மிக்க நன்றிகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள். முதலாக மாதத்தின் தொடக்கத்திலே குருமங்கள் யோகம் ராசியிலே இருப்பதால் நல்ல நிம்மதியான வாழ்க்கை, கணவன் மனைவி நல்ல அந்யோன்யம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. இந்த மாதத்தில் ரிஷபராசிக்கு நல்ல ஒரு நிலைத்த தனவரவு உள்ளது. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய தனமானது நிலைச்சு நிற்கக்கூடிய நல்ல ஒரு சமயமாக உள்ளது. தந்தைக்கிட்ட நல்ல சப்போர்ட்டு, நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மாதமாக உள்ளது. உங்களுடைய மனைவிக்காகட்டும், தாய்க்காகட்டும் புதிதாக ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் அவங்க பேரில் புதிய சொத்துக்கள் ஆகட்டும், வீடு வாங்குவதாகட்டும், மனை வாங்குவதாகட்டும் எல்லாம் நல்லபடியாக செய்யக்கூடிய அமைப்பு. குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கறதால உங்களுடைய குழந்தைகளால் நல்ல ஒரு பேரு புகழ் அடையக்கூடிய சமயம். அதே போல் மாமா வழி சொந்தத்தினால் நல்ல ஒரு சப்போர்ட் வரக்கூடிய அமைப்பாக உள்ளது. கோயில்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கைங்கரியம் பண்ணி தருவீங்க. இப்போது அதுக்கு உண்டான ரொம்ப புண்ணியமான சமயம் இது. உங்களுக்கு கோயில் குளத்துக்கெல்லாம் நல்ல இது டொனேஷன் பண்ணி தரதாகட்டும், கோயிலுடைய கும்பாபிஷேக செலவுகளை நீங்கள் எடுத்து செய்வதாகட்டும், இது போல் பெரிய செலவாகலாம் சின்ன செலவாகலாம் கோயிலுக்கு பண்ணுறதே புண்ணியம் தான் இல்லைங்களா? நீங்கள் இப்போ கோயிலுக்கு பண்ணி கொடுப்பீங்க. அது ரொம்ப உன்னதமான நல்ல சமயம் இது. 27ஆம் தேதி மட்டுமே ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பதால் அதிகமான கோபம் வரக்கூடிய சமயம் இது. யார் மேலே கோபப்படாதீங்க. கோபப்படாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும். சரிங்களா? 12ஆம் அதிபதியான செவ்வாய் பகவானவர் ராசியில் குரு பகவானோட சேர்ந்து இருப்பதால் அதிகமான நல்ல செலவுகள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. அதே போல் 10ல் சனி பகவானும் 11ஆம் வீட்டில் ராகு பகவானும் இருப்பதால் உங்களுடைய தொழிலாளிகளால் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. நல்ல அதிர்ஷ்டகரமான லாபகரமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆடி மாதம் முழுக்கவே நல்ல லாபம் உண்டு. அதே போல் ஆவணி மாதமும் அதுக்கும் மேற்பட்ட லாபங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய நல்ல அமைப்பு. இந்த ஆகஸ்ட் மாதம் ஆனது அதிகமான செலவுகள் செய்யக்கூடிய மாதம், டொனேஷன்ஸ் பண்ணக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சமயம் நல்ல அற்புதமான சமயம். ஆனால் மேல் படிப்பு படிக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக படிக்கிறது மிகுந்த நல்லது. ஒரு சிறு தடை வரக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது. எவ்வளவு தடை வந்தாலுமே நம்ம நம்பிக்கையாக நின்று அதை சாதிக்கணும் நம்மளோட கடமை அது. தடைகள் வந்தாலுமே மனசை தளர விடாமல் கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இந்த மாதத்தினோட சந்திராஷ்டம நாட்களாக 15ஆம் தேதி மதியம் 12:45 ஆரம்பித்து 16, 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இந்த சமயத்தில் புதிய முயற்சிகளாகட்டும், புதிய வேலைகளாகட்டும் அதை தொடங்காமல் இருப்பது மிகுந்த நல்லது. அதே போல் இந்த மாதமானது ரிஷபராசிக்காரங்க 100க்கு 90% நல்ல பலன்களை அமையக்கூடியது. மேலும் பல நல்ல வீடியோஸ்க்கு, ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதே போல் பல பேர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பர்சனல் ஜாதகத்தை கேட்குறீங்க. பர்சனல் ஜாதகம் உண்டான பலன் நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுறதில்லை. பர்சனல் ஜாதகம் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்தாதான். பர்சனல் ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நம்ம அனுப்பிச்சி வைப்போம். ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டோம். வாட்ஸ்அப் மட்டும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.